அப்போ அந்த பாஸ் நுழையிறார். 30 செகண்ட்ஸுங்க. 30 செகண்ட்ஸில் அந்த பையன் ஒரு வேலை செஞ்சான். நான் இப்படி படுத்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் உள்ளே போகிறான் அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் அலர்ட் ஆனேன். அவன் போய் பேசுகிறான். என்ன பேசுனான் தெரியுமா? 30 செகண்ட்ஸில் ஒரு வார்த்தை பேசுகிறான். அந்த பாஸ் கிட்ட பேசுகிறான். சார், give me 3 minutes time, sir. Now I will prove myself. I will be benefit for you. இவ்வளோதான் அவன் சொன்னான். அவருடைய செக்ரட்டரி, நம்பர் வாங்கிக்கோங்க, நாளைக்கு 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, 3 minutes. போயிட்டார். எழுந்து உட்காந்துட்டேங்க நான். படம் தான். என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் பாடம் சொல்லலாம் இல்லையா? என்னடா பண்ண போற? எவ்வளவு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு மிகப்பெரிய இடம். அது உள்ள போறாங்க. இப்படி ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியல ஸ்டாக்கினுடைய இது என்ன, ஐகான் என்ன? புல் நிற்கும். நியூயார்க்கில் பார்த்துருக்கேன் நான். கோல்டன் கலரில் இருக்கும். நிற்கும். அது அடிக்குதா ஆளை தூக்குதானே தெரியும். அப்படி நிற்கும். கால் ரெண்டு அப்படி பர்ஃபெக்ட் அப்படி நிற்கும். அந்த டேபிளில் உட்காந்துருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். இவன் உள்ள வரான். இப்படி இப்படி இருக்கிறான். வரான். வந்துட்டு சிட் டவுன் அப்படி உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அவன் அலர்ட் ஆயிட்டான். Tell us about yourself. Your time has started. ஒரு நிமிஷம் சொல்றாங்க அவன். அப்படிங்கிறாரு. நிறுத்திட்டான். ப்ளீஸ் சர்வ் டீ அப்படிங்கிறாங்க. டீ கொண்டாந்து வைக்கிறாங்க. ஹேவ் டீ. 20 செகண்ட்ஸ் போயிடுச்சு. அவன் குடிக்கிறதுக்கு போகும்போது ஸ்டாப். அதில் துப்புங்கிறார் அவர். யார்? பாஸ். 30 செகண்ட்ஸ் போயிடுச்சு. துப்புங்கிறார். அவன் யோசிக்கிறான். 40 செகண்ட்ஸ் போயிடுச்சு. துப்புங்கிறான். துப்புறான். 45 செகண்ட்ஸ் போயிடுச்சு. 1 minute 15 செகண்ட்ஸ். அவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். 15 செகண்ட்ஸ் போகுது. அவனால் அந்த சுச்சுவேஷனை வர முடியல. 1 minute சாலிடாக இருக்கு. இப்போ அவர் சொல்றார், இந்த டீயை 10 ரூபாய்க்கு இந்த ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட வித்துரு. அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் கோடீஸ்வரன். நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கானுங்க. அவங்ககிட்ட அந்த 10 ரூபாய்க்கு எச்சத்துப்புனை விற்க முடியுமா? 10 செகண்ட் போகுது. 20 போச்சு, 30 போச்சு, 40 போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு துளி கண்ணீர் வருதுங்க அவனுக்கு. அந்த துளி கண்ணீரோட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேக்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு குடிச்சிட்டான். He was selected. சூழலை எப்படி நீ சமாளிக்க போற? இந்த தைரியம் இருக்கா? கூட இருக்கிறவன் எதை காட்டுறானா அதையே பார்த்துக்கிட்டே, மச்சான் படத்துக்கு போலாண்டா, இங்க போலாண்டா, அங்க இது இருக்குடா, அது பாடுறா, அந்த கூட்டம் இப்படி இருக்குது, பஸ்ல இப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். You don't have time. You don't have time. நீ படித்து முடிப்பதற்கு, சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 4-5 ஆண்டுகள் போதாது. நீ பார்த்திருக்கிறாயா? மிகப்பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் கூட, அந்த ரூம்ல கூட முழுக்க புக்ஸை தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர்கள் படித்து முடிக்காத புத்தகங்கள் தான் அதெல்லாம். ஆனால் எது எங்கே இருக்கிறதுன்னு தெரியும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேங்க. சில வக்கீலுங்கள்லாம் இருக்காங்க நாட்டில். நமக்கு பேர் தெரியாது. பேர் தெரிஞ்சவங்களே தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியவே தெரியாத பேர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் 1 மணி நேரத்திற்கு 1 கோடி ரூபாய். நான் உங்களை சந்திக்க வருவதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஏதேனும் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் ஆச்சு நான் இதை பார்த்து. பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு படம். பழைய படம் தான். பழைய படம்னா ரொம்ப பழசு இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள வந்திருக்கும். உருதுல, ஹிந்தியில் இருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியும் என்பதனால் நான் அதை பார்த்தேன். ஹிந்தி தெரியாதவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு பாருங்க. நல்ல படம். அந்த படத்துல என் மகன் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் பேசக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய என் இளைஞர்கள் ரிஸ்க் அப்படி இருக்கணுங்க. கத்தி மாதிரி இருக்கணும், ஜாகுவர் மாதிரி இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். அப்படி புளி மூட்டமா இருக்கக்கூடாது. கேன்டீன் போற மாதிரியா, எனக்கு 2 இட்லி கொண்டு வாய
எழுந்துரு போ. ஏய் பட்டுக்கு போலாம் வரியா? இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம். ப்ரோஆக்டிவா இருங்க. இன்றைய காலத்தில் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ நாளைய சமுதாயத்தை வடிவமைக்கக்கூடிய டிசிஷன் மேக்கர்ஸாக நீங்கள் இருப்பீர்கள். கிங் மேக்கர்ஸ்களாக இருப்பீர்கள், கிங்குகளாக இருப்பீர்கள். இந்த ஏஜ்லயே புரியணுமே நான் சொல்றது. இந்த பிசினஸ்ங்கிற படத்துல ஒரு சின்ன ஷார்ட், ஒரு சின்ன ஒரு சீனை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாவட்ட ஆட்சியருக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு. நான் இங்க உட்கார்ந்து பேச்சு கேட்கிறேன். 3 பிள்ளைகள் மேடையில் பேசினீர்கள். எங்களுடைய மதுரை மாவட்ட கலெக்டர் நான் இங்கே வந்ததற்கு பிறகு என்னை சந்திப்பதற்காக ஒரு மாணவனை அனுப்பி இருக்கிறார். அவர்களிடம் போ, நீ பேச்சிலே கொஞ்சம் சிறப்பானவனாக இருக்கிறாய், அவர்களிடத்தில் போ என்று என்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார் ஒருவனை. நான் திங்கள் அவனை சந்திக்கிறேன். எப்பொழுது வாய்ப்பு வரும் என்று தெரியாது. இந்த மேடையில் உங்களுக்கு 3 குழந்தைகளுக்கு வாய்ப்பு. நின்று பேசினீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம பார்த்து படிக்கிறீங்க. பார்த்து படிக்கிறது எப்படி பேச்சாகும்? பேச்சு எப்படி பார்த்து படிக்கலாம்? எங்களெல்லாம் பிச்சிருவாங்க. நாங்கள் எல்லாம் பேச்சுக்கு பயிற்சியானவர்கள். கம்பன் கழகங்களிலும் பாரதியார் மன்றங்களிலும் நாங்கள் பேச்சுக்கு பயிற்சி செய்தவர்கள். பார்த்தெல்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவுதான், ஒழிச்சிருவாங்க. அத்தனை பாட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லணும். எனக்கு அப்படி மனப்பாடம் பண்ணியே கம்பராமாயணத்துல 600-700 பாட்டு மனப்பாடம். ஒரு வேகத்தில் படித்ததுதான். ஒரு பாட்டு பேசணும்னு வச்சுக்கோங்க, மினிமம் 5 lakhs சம்பாதிச்சிருவேன் நான். எப்படி எதை மாற்ற வேண்டும்னு தெரியணுமா இல்லையா நமக்கு? நான் ஏதோ ஒரு படம் தான் பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய அவையில் அதை சொல்றேன் இல்லையா? 31 நாடுகளுக்கு இதுவரைக்கும் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கு கூட மாவட்ட ஆட்சியர் தான் காசு கொடுக்குறாங்க. ஆமாவா மேடம்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏன்? எப்படி? அப்சர்வ் லேர்ன், அப்சர்வ் லேர்ன், அவ்வளவுதான். அதை எப்படி அப்ளை பண்றது? How to apply your learning? Just do learn that. To learn something, please unlearn. சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில கற்றதை மறக்க வேண்டும். அது ரொம்ப பெரிய விஷயம். Learn to unlearn. நான் இதை பார்க்கிறேன். ஒரு ஏழை வீட்டுக்கு அவன் பிசினஸ்க்காக வரான். அவன் ஸ்டாக்ல ரொம்ப பெரிய ஆள். அவன் மனசுக்குள்ள மாசத்துக்கு 3 கோடியாவது சம்பாதிச்சிருவோன்ட்டு வரான். யாரு? சட்டை மாத்துறதுக்கு மாற்று சட்டை இல்லை. திங்கிங் வெரி ஹை. வரான். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் காட்டுறாங்க. நீ பாரு, அந்த படத்தை பாரு. இப்படி பார்க்குறான். அதில் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அந்த பாஸை சந்திக்கவே முடியாது. அந்த பாஸ் எப்போ வராரு எப்போ போறாருன்னு தெரியாது. லிமோசின்ல வருவார், அப்படியே போயிடுவார். இவன் காத்திருக்கிறான் 3 நாள். சாப்பாடு தண்ணி இல்லாமல் பரட்ட தலையோட. ஒரு நாள் அவன் எப்போ வரான் ஏது வரான்னு 3 நாள் அப்சர்வ் பண்ணுறான். அவர் வர டைமில் கொஞ்சம் நீட்டான மாதிரி இருக்கிறதையே கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நிற்கிறான். பார்க்குறதுக்கு பையன் ஸ்மார்ட்டாக இருக்கிறான். உள்ளே போனவன் அந்த லிஃப்டில் நுழைஞ்சிட்டான். அப்போ அந்த பாஸ் நுழையிறார். 30 செகண்ட்ஸுங்க. 30 செகண்ட்ஸில் அந்த பையன் ஒரு வேலை செஞ்சான். நான் இப்படி படுத்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் உள்ளே போகிறான் அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் அலர்ட் ஆனேன். அவன் போய் பேசுகிறான். என்ன பேசுனான் தெரியுமா? 30 செகண்ட்ஸில் ஒரு வார்த்தை பேசுகிறான். அந்த பாஸ் கிட்ட பேசுகிறான். சார், give me 3 minutes time sir. Now I will prove myself. I will be benefit for you. இவ்வளவுதான் அவன் சொன்னான். அவருடைய செக்ரட்டரி, நம்பர் வாங்கிக்கோங்க, நாளைக்கு 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, 3 minutes. போயிட்டார். எழுந்து உட்காந்துட்டேங்க நான். படம் தான். என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் பாடம் சொல்லலாம் இல்லையா? என்னடா பண்ண போற? எவ்வளவு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இந்த உலகத்தையினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு மிகப்பெரிய இடம். அது உள்ள போறாங்க. இப்படி ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியல ஸ்டாக்கினுடைய இது என்ன, ஐகான் என்ன? புல் நிற்கும். நியூயார்க்ல பார்த்துருக்கேன் நான். கோல்டன் கலர்ல இருக்கும். நிற்கும். அது அடிக்குதா ஆளை தூக்குதானே தெரியும். அப்படி நிற்கும். கால் 2 அப்படி பர்ஃபெக்ட் அப்படி நிற்கும். அந்த டேபிளில் உட்காந்துருக்கிறவன் எல்லாம் அப்படி தான் இருக்கான்.
இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். இவன் உள்ள வரான், இப்படி இருக்கிறான். வரான், வந்துட்டு சிட் டவுன் இப்படி உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அவன் அலர்ட் ஆயிட்டான். Tell us about yourself. Your time has started. ஒரு நிமிஷம் சொல்றாங்க அவன் அப்படிங்கிறாரு. நிறுத்திட்டான். ப்ளீஸ் சர்வ் டீ அப்படிங்கிறாங்க. டீ கொண்டாந்து வைக்கிறாங்க. ஹேவ் டீ. 20 செகண்ட்ஸ் போயிடுச்சு. அவன் குடிக்கிறதுக்கு போகும்போது ஸ்டாப், அதில் துப்புங்கிறார் அவர். யார்? பாஸ். 30 செகண்ட்ஸ் போயிடுச்சு. துப்புங்கிறார். அவன் யோசிக்கிறான். 40 செகண்ட்ஸ் போயிடுச்சு. துப்புங்கிறான், துப்புறான். 45 செகண்ட்ஸ் போயிடுச்சு. 1 minute 15 செகண்ட்ஸ். அவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். 15 செகண்ட்ஸ் போகுது. அவனால் அந்த அந்த சுச்சுவேஷனை வர முடியல. 1 minute சாலிடாக இருக்கு. இப்போ அவர் சொல்றார், இந்த டீயை 10 ரூபாய்க்கு இந்த ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட வித்துரு. அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் கோடீஸ்வரன். நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கானுங்க. அவங்ககிட்ட அந்த 10 ரூபாய்க்கு எச்சத்துப்புனை விற்க முடியுமா? 10 செகண்ட் போகுது, 20 போச்சு, 30 போச்சு, 40 போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு துளி கண்ணீர் வருதுங்க அவனுக்கு. அந்த துளி கண்ணீரோட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேக்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு எனக்கு நானே விற்றுக்கொண்டேன்னு குடிச்சிட்டான். He was selected. சூழலை எப்படி நீ சமாளிக்க போற? இந்த தைரியம் இருக்கா? கூட இருக்கிறவன் எதை காட்டுறானா அதையே பார்த்துக்கிட்டே மச்சான் படத்துக்கு போலாண்டா, இங்க போலாண்டா, அங்க இது இருக்குடா, அது பாடுறா, அந்த கூட்டம் அப்படி இருக்குது, பஸ்ல இப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். யூ டோன்ட் ஹேவ் டைம். யூ டோன்ட் ஹேவ் டைம். நீ படித்து முடிப்பதற்கு, சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 4-5 ஆண்டுகள் போதாது. நீ பார்த்திருக்கிறாயா? மிகப்பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் கூட, அந்த ரூம்ல கூட முழுக்க புக்ஸை தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. அவர்கள் படித்து முடிக்காத புத்தகங்கள் தான் அதெல்லாம். ஆனால் எது எங்கே இருக்கிறதுன்னு தெரியும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேங்க. சில வக்கீலுங்கள்லாம் இருக்காங்க நாட்டில், நமக்கு பேர் தெரியாது, பேர் தெரிஞ்சவங்களை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியவே தெரியாத பேர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் 1 மணி நேரத்திற்கு 1 கோடி ரூபாய் வாங்குகிறார்கள் வழக்காடுவதற்கு. ஜஸ்ட் அப்பியர் பண்ணி அதை வழக்க பார்த்துட்டு போறதுக்கு 1 crore வாங்குற ஹைகோர்ட் வக்கீலுங்கள் உண்டு. உன்னை நீயே எப்படி செதுக்கிக் கொள்ள வேண்டும்? குஞ்சன் சக்சேனா அப்படின்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எனிபடி? அந்த பொண்ணு ஒருத்தி. தேங்க்யூ சோ மச் டார்லிங். வேற? தேங்க்யூ டியர். குதிக்கிறான், அவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு பேரு ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். இந்த நாடு உருப்படுமாடான்னு கேட்பார் எங்க ஐயா பெரியார் தாசன். திங்கிங் லேட்டரலி. குஞ்சன் சக்சேனா என்பவள் இந்த நாட்டின் முதலில் ஏர்போர்ஸ்ல சேர்ந்த ஒரு பெண். அவள் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவள். அவளை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி குஞ்சன் சக்சேனா. அந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்க யாருன்னா ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு. டிஆர்ஓ சொல்றாரு பேரை. குஞ்சன் சக்சேனா படம் பார்க்கல, ஆனா அந்த நடிகையின் பேர் தெரியும் நமக்கு. நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருங்க. ஏன்னா சில பேரை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, சில பேரை தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம். நாம நிறைய சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருங்க. அடுத்தவங்க சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு வந்து குண்டா இருக்கும் சார், அதுக்கு வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அது போய் நல்லா ஓடி கிடி ஒல்லி ஆயிரும். ஆனா ஹைட் சின்னதா இருக்கும், உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. ஒன்னு சொல்றேன், கமிட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், வெறித்தனமாக ஒன்றின் மீது நீ அறம் சார்ந்த ஆர்வம் வச்சிருந்தனா கிடைக்கும். குஞ்சன் சக்சேனாக்கு உள்ள இடம் கிடைச்சிருது. அவ ட்ரைனிங் ஆகிறா. அத்தனை ஆண்கள் கிட்ட ஒரே பொண்ணு. அந்த ஒரே பொண்ணு அவ செலக்ட் ஆக முடியல. 3 பொண்ணுங்க இருக்காங்க, அதுல ஒண்ணுதான் அவளுக்கு. அந்த செலக்ஷன் இருக்குல்ல, நான்
அப்படியே போய் மானசீகமா அந்த குஞ்சன் சக்சேனாவை நான் அணைத்து கொண்டேன். சே, இப்படிடா இருக்கணும் ஸ்டூடெண்ட்னா, இதான்டா ஸ்டூடெண்ட். உங்களை நம்பி அப்படி வெளியில விடுறோம்ல அம்மா அப்பா, நாங்க போய் ஜெயிச்சுட்டு வா. எங்க அம்மா என்ன விடுறாங்கல்ல, போ ஊர் போ, சுத்து வா, வந்துரு, போய் ஜெயிச்சுட்டுல வரணும், தோத்துட்டு வரக்கூடாது. போறாங்க அவ. ஃபைனல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இன்னில இருந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா ஸ்போர்ட்ஸ்ல ஃபைனல்ஸ் பாருங்க. குத்துச்சண்டை, கபடி, இதெல்லாம் ஃபைனல்ஸ் பாருங்க. கிரிக்கெட், இதெல்லாம் ஃபைனல்ஸ் வந்து அவ்வளோ ருசியானது. மேலே போயிடுறா, 3rd floorல இன்டர்வியூ போறா, ஜன்னல் ஒருத்தி வெளியில வந்துடுறா, கோமா வரா, அடுத்தவளும் கோமா வரா. குந்தன் சக்சேனா யோசிச்சுட்டே போறா. அந்த பொண்ணு அந்த கண்ணில் நல்லா பயத்தை காட்டியிருப்பான். உள்ள போறா, அந்த இவர் இருக்கார்ல, அந்த மாஸ்டர், your time starts now, climb அப்படிங்கிறார். 3வது மாடியில ஜன்னல்ல ஏற சொல்றாரு. சார், climb, you have 10 seconds. அவ பறக்கணும், ஆணை வருது, ஜம்ப் பண்ணுன்னு. ஜம்ப் பண்ணணும். மேலே ஏறிட்டா, ஜம்ப் அப்படிங்கிறாரு. கீழே பார்த்தா 3வது மாடி, வலைகில ஒண்ணும் இல்லை. மற்ற 2 பேரும் வெளியேறிட்டாங்க, நடக்க கூட முடியாது, விழுந்துட்டா. பறக்கிறது எங்க? அப்படி பார்த்தா இருக்கிற இடத்துல ஜம்ப் பண்ணிட்டான். செலக்டட். அவர் ஜம்ப்னு தான் சொன்னாரே தவிர கீழே ஜம்ப் பண்ணுன்னு சொல்லல. லிசன், கேர்ஃபுல்லி லிசன், ஆக்ட். உன்னுடைய பாதுகாப்பு, மற்ற விஷயங்கள், இட்ஸ் ப்ரோஆக்டிவ்னஸ். வாழ்க்கை நமக்கு நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் இது ஸ்டக் ஆகாம பார்த்துக்கோ. இது ஸ்டக் ஆகிற எந்த விஷயத்திலையும் போய் சிக்கிக்கொள்ளாதே. அது போதையாக இருக்கலாம், செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம், பலவீனங்களான இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். எதுவுமே என் குழந்தையே உன்னை அடிமைப்படுத்தாமல் பார்த்துக்கொள். எது உன்னை உண்மையிலே சுதந்திர பறவையாக வைத்திருக்குமோ, எது உன்னை நதி போல ஓடிக்கொண்டிருக்க வைக்குமோ, அதனுடைய கரங்களை பற்றிக்கொள். நானும் அப்படித்தான். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி நான். சிறகை விரி, பற, வானம் காத்திருக்கிறது, சேர்ந்து பறப்போம். வணக்கம். மாணவர்களை பண்படும் வகையில் உரையாற்றி சென்ற சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. இது கலந்துரையாடல் கேள்வி பதிலுக்கான நேரம். நிறைய ஆற்று பவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள. ஆற்று பவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள. ஆற்று பவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர்மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள. ஆற்று பவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தர் போற்று பவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தற் போற்றுபவர்க்கும் பொருள் முயுவ விளக்க உரை. படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சித் தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் மேல் படை எடுத்துச் செல்பவர்க்கும் சிறந்தது அரண். பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவர்க்கும் அதுவே சிறந்தது. கலைஞர் விளக்க உரை. பகைவர் மீது படையெடுத்துச் செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சித் தம்மை பாதுகாத்துக் கொள்ள